இன்றைய தலைப்பு மனித உடலும் ஆன்மாவும். திருமூலர் பார்வை. அன்பும் மரியாதையும் கொண்ட அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மனித உடல் மற்றும் ஆன்மா பற்றி திருமூலர் கூறிய ஆழமான உண்மை. இது ஒரு சாதாரண தத்துவம் அல்ல, மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஞானம். உடல் ஒரு ஆலயம். திருமூலர் கூறுகிறார், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. இந்த ஒரு வரியில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. பலர் ஆன்மீகம் என்றால் உடலை வெறுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார்? உடல் இல்லாமல் ஆன்மீக உயர்வு இல்லை. உடல் என்பது வெறும் மாமிசம் அல்ல, அது கடவுள் வாழும் கோயில். நாம் கோயிலுக்குள் செல்லும் போது எப்படி தூய்மையாக செல்வோமோ அதேபோல் நம் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு தூய்மையாக இருக்க வேண்டும், சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும், செயல்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆன்மாவின் ஒளி வெளிப்படும். ஆன்மா அழியாத ஒளி. திருமூலர் பார்வையில் மனிதன் 2 பகுதிகள் கொண்டவன். அழியும் உடல் அழியாத ஆன்மா. உடல் ஒரு நாள் மண்ணாகிவிடும். ஆனால் ஆன்மா, அது பிறப்பும் இறப்பும் கடந்து செல்லும் நித்திய சக்தி. ஒரு மின் விளக்கை நினைத்து பாருங்கள். பல்ப் உடைந்து போகலாம், ஆனால் மின்சாரம் அழிகிறதா? உடல் பல்ப், ஆன்மா மின்சாரம். இதை புரிந்து கொண்ட மனிதன் மரணத்தை பயப்பட மாட்டான். உடல் ஆன்மாவை அடையும் பாதை. திருமூலர் யோகத்தை மிகவும் வலியுறுத்தினார். ஏன்? கட்டுப்பாடில்லாத உடல், அமைதியற்ற மனம், தவிக்கும் ஆன்மா, இவை மனிதனை துன்பத்தில் தள்ளும். யோகம் என்ன செய்கிறது? மூச்சை சீராக்குகிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது, உடலை வலுப்படுத்துகிறது, ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது. உடலை வெல்லாதவன் மனதை வெல்ல முடியாது, மனதை வெல்லாதவன் ஆன்மாவை உணர முடியாது. உடலும் ஆன்மாவும் எதிரிகள் அல்ல. சிலர் நினைப்பது போல உடல் மற்றும் ஆன்மா எதிரிகள் அல்ல. அவை ஒரே பயணத்தின் 2 சக்கரங்கள். ஒரு பறவை பறக்க 2 சிறகுகள் வேண்டும். அதேபோல் மனிதன் உயர வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம், ஆன்மீக விழிப்பு இரண்டும் தேவை. உடலை மட்டும் வளர்த்தால் வாழ்க்கை வெறுமையாகும். ஆன்மாவை மட்டும் தேடினால் வாழ்க்கை சமநிலை இழக்கும். சமநிலையே திருமூலரின் ரகசியம். உள்ளே இருக்கும் கடவுள். திருமூலர் வெளியில் கடவுளை தேட வேண்டாம் என்று சொல்கிறார். கோயில் தேடாதே, உன் உள்ளத்தை தேடு. மனித உடலுக்குள் ஒரு பரம்பொருள் ஒளி இருக்கிறது. அதை உணர்ந்தவனுக்கு பயம் இல்லை, வெறுப்பு இல்லை, பிரிவு இல்லை. அதனால்தான் அவர் சொன்னார், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அனைவரின் உள்ளும் அதே ஆன்மா இருக்கிறது. மனித பிறவியின் நோக்கம் திருமூலர் பார்வையில் மனித வாழ்க்கை சும்மா பிறந்து சாப்பிட்டு இறப்பதற்கல்ல. இந்த உடல் ஆன்மாவை உணர கிடைத்த அரிய வாய்ப்பு. ஒரு கேள்வி கேளுங்கள், நான் உடலுக்காக வாழ்கிறேனா அல்லது ஆன்மாவை உணர வாழ்கிறேனா? இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உண்மையான ஞானம். திருமூலர் கூறும் மிகப்பெரிய உண்மை, உன்னை அறிந்தால் கடவுளை அறிந்து விடுவாய். நாம் உலகத்தை வெல்ல முயற்சிக்கிறோம், ஆனால் நம்மையே அறிய முயற்சிக்கிறோமா? உள்ளே ஒரு பெரும் அமைதி இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதே ஆன்மீகம். சக்தி வாய்ந்த முடிவு. அன்புடையவர்களே, உங்கள் உடலை அலட்சியம் செய்யாதீர்கள், அது ஒரு கோயில். உங்கள் ஆன்மாவை மறந்து விடாதீர்கள், அது ஒரு தீபம். உடலை பாதுகாத்து மனதை சுத்தப்படுத்தி ஆன்மாவை வெளிப்பூட்டுங்கள். அப்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒளி பரப்பும் மனிதன். உடல் கோயில், ஆன்மா கடவுள். அதை உணர்ந்த வாழ்க்கையே முக்தி. நன்றி, வணக்கம்.